வணக்கம் தோழர். சுசியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் தோழர். இந்த சுசி அது என்னங்க கோழி பண்ணை, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். குறிப்பாக வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் ரொம்ப பரபரப்பாக பேசக்கூடிய பிரச்சனைகள் ஒன்று இன்றைக்கி சுசி ஈமு, அது இல்லாமல் ஒட்டுமொத்தமாக ஈமு பண்ணை பிரச்சனையை வந்து தமிழ்நாடு முழுக்க பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு போர்ஜரி, அது ஒரு ஏமாற்று தொழில்னு சொல்லி பல மட்டத்தில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதில் குறிப்பாக பார்த்தோம்னா இந்த ஈமு பண்ணைங்கிறது வந்து ஆஸ்திரேலிய காடுகள் வளரக்கூடிய ஒரு கோழி இனத்தை சேர்ந்தது. அதில் வந்து இன்றைக்கி வந்து மெடிசின் தயாரிக்கிறோம், சோப்பு தயாரிக்கிறோம், அது இல்லாமல் மாத்திரை தயாரிக்கிறோம், கஞ்சி விற்கிறோம், மட்டன் ஸ்டால் விற்கிறோம், அது மாதிரிலாம் நிறையா இது சொல்கிறாங்க. அது எல்லாமே ஏமாற்று வேலைகள் தான். ஏன்னா 1,00,000 ரூபா போடுற 1,00,000 ரூபா முதலீடு தரக்கூடிய ஒரு விவசாயி அவங்களுக்கு மாதமான ஒரு குறிப்பிட்ட ஊக்கத்தொகை குறிப்பாக 5,000 ரூபாயிலேருந்து கொடுக்குறாங்க. அது வந்து சாத்தியமே இல்லாத ஒன்று. அப்படின்னா வந்து சாத்தியம் இல்லாத தொழிலை வந்து எப்படி ஒரு 5,000, 6,000, 7,000, 8,000, 9,000 ரூபாய் வரல. அது இல்லாமல் ஒரு சில விவசாயிகளுக்கு வந்து கோல்டு காயின் தரோம், தங்க நாணயம் தரோம்னு சொல்லிலாம் சொல்கிறாங்க. இது வந்து நடைமுறைக்கு யதார்த்தம் இல்லாத ஒரு தொழில். ஆகவே இது வந்து ஒரு போர்ஜரி. யார் பண்ணாலும் இந்த தொழில் வந்து ஒரு போர்ஜரியான தொழில். இந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் முதல்ல வந்து சுசி ஈமு ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் குரு அப்படிங்கிறவர் தான் பெருந்துறையில் வந்து ஆரம்பிக்கிறாரு. அதெல்லாம் சிறந்த முறையில் பண்ணுறாங்க. ஆனால் இது ஒரு போர்ஜரியான தொழிலாக இருந்தாலும் அவர் வந்து பல்வேறு வகையில் அந்த முதலீட்டாளர்களுக்கு பணம் வந்து திருப்பி தராரு. ஆனால் என்னன்னா வந்து இந்த போர்ஜரியான தொழிலில் வந்து அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து ஒரு கோடிக்கணக்கான தொகையை வந்து அவர் வந்து அங்கே முதலாளியாக இருக்கிறதுனால அந்த பகுதியில் இருக்கிற அந்த உயர் சாதிக்காரன்னு சொல்லக்கூடியவங்க வந்து இவங்க மேலே பொறாமையின் அடிப்படையிலும் சாதி ஆதிக்கத்தின் அடிப்படையிலும் பல்வேறு பிரச்சனைகளை வந்து செய்கிறாங்க. சமீபத்தில் வந்து செய்தித்தாள் தினமணியில் கூட வழக்கறிஞர் பாப்பா மோகன் வந்து சொல்லியிருக்காரு. அந்த பாப்பா மோகன் வந்து அந்த சுசி ஈமு ஃபார்மர்ஸ் குருவனுடைய வழக்கறிஞர் இருக்கார். அவர் சொல்கிறாரு, சமீபத்தில் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் வந்து ரெய்டு ஆனதுனாலையும் அதனால் சுசி ஈமு ஃபார்ம்ஸினுடைய வங்கி கணக்கை முடக்கி வச்சதுனாலையும் அவர் வந்து சரியான முறையில் வந்து அந்த 1 மாத ஊக்கத்தொகை தர முடியல. அதனால தான் வந்து நிறுத்தி வச்ச எல்லா விவசாயிகள் வந்து அந்த 1 மாதத்தில் இவர் வந்து முற்றுகையிட்டாங்க மற்றவங்களோட தூண்டுதலின் பேரால். அப்போ வந்து சுசி ஈமு ஃபார்மர்ஸ் வந்து குறிப்பாக அருந்ததியருங்கிறதுனாலையும் மற்ற சாதி ஆதிக்கக்காரங்க வந்து இவர் எப்படி ஒரு அருந்ததியர் வந்து வளருது அப்படிங்கிற அடிப்படையிலையும் வந்து இந்த பிரச்சனை வந்து இன்றைக்கி இருக்குது. இது என்னங்க நீங்கள் சொன்னதில்ல? சரி, இந்த ஆதிக்க சாதின்னு சொல்கிறது யாரை சொல்கிறீங்க? கவுண்டர் தான். கவுண்டர். சரி, அது கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள். சுசி யார்? சுசின்றது யார் முதல்ல சொல்லுங்கள். அவருடைய பிஸ்னஸ் ஸ்டார்டிங் பற்றி சொல்லுங்கள். சுசி ஈமு ஃபார்ம்ஸ் வந்து அவர் மற்ற மாநிலத்தில் ஒரிசாவில் மற்ற வட மாநிலத்தில் இந்த தொழிலை கற்றுக்கிட்டு தமிழ்நாட்டில் வந்து முதல் ஆரம்பிக்கிறாரு. குரு வந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே வந்து அந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்காரு. குரு என்று சொல்லக்கூடிய வந்து அவர் தலித் அருந்ததியர் சமூகத்தை வந்து சார்ந்தவர். அவர் வந்து இந்த பகுதியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 600 கோடி ரூபாய்க்கு மேலே முதலீட்டாளர்கள் வந்து அங்கே பணம் போட்டதன் அடிப்படையிலும் இவர் ஒரு தலித் அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவங்க அடிப்படையிலையும் இவர் மேலே இருக்கிற அந்த பொறாமையிலையும் கோபத்தாலும் வந்து ஒரு தலித் வந்து எப்படி வளருது அப்படிங்கிற அடிப்படையில் வந்து அவர் மேலே ஒரு தவறான தகவலை கொடுத்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் ரெய்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா இந்த தொழில் யார் செஞ்சாலும் வந்து இது ஒரு போர்ஜரியான தொழில் தான். இல்லை அது இல்லைங்க தோழர், நீங்கள்